மேட்டிமை சிந்தையா இராதே, அதாவது உன்னை குறிச்சு நீயே பெருமையா நினைச்சுக்காத, அதுக்கு பதிலா நீ தேவனுக்கு பயந்துரு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. அதாவது அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகந்தை வந்துச்சுன்னா அழிவு உண்டு. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அதனால்தான் பால் பெருமை, சுய பிரஸ்தாபம், ஆவிக்குரிய இருமாப்பு, இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது, சும்மா அதாவது ஒரு வாக்குவாதத்திற்காக இல்ல வீண் பெருமைக்காக நீங்க செய்யாதீங்க. மனத்தாழ்மையினால ஒரு காரியம் செய்றீங்கன்னா தாழ்மையினால அதை செய்யுங்க. ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். யார் தன்னை பெருமையாய் நினைத்தார், மனதுலதான், பிசாசை பத்தியும் நமக்கு தெரியும், நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல நான் போய் வீட்டிருக்கேன் மனதுலதான் நினைச்சான் தள்ளப்பட்டான். நேபுகாத் நேச்சாரு அதே மாதிரிதான். அதாவது அவர் கட்டின பாபிலோன் தான். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை நான் என்னுடைய பராக்கிரமத்தினால கட்டினேன், என்னுடைய மகிமை பிரதாபம் வரும், இதை நான் செஞ்சதுனால என்னுடைய மகிமை பிரஸ்தாபமாகும்னு இருதயத்துலதான் நினைச்சாரு. பார்த்தா அவரு மாட்டை போல புல்ல தின்ன ஆண்டவர் வைத்தார். நம்ம எத்தனை நேரம் நம்முடைய இருதயங்களில் சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, வெளியவும் நம்ம எவ்வளோ தம்பட்டம் அடிக்கிறோம். நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கும், இந்த சர்ச் என்ன இருக்கும், இந்த ஊழியம் என்ன இருக்கும், இந்த நாடு என்ன இருக்கும், எல்லாமே ஏதோ நம்மளாலதான் நடந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்துல இருக்கிறபடினால பிழைத்து கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்யறாரு, ஞானஸ்நானம் கொடுக்கறாரு, நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஜீசஸும் அவருடைய டிசைபிள்ஸும் ஒரு பக்கம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு யோவானுடைய சீஷர்கள் சொல்றாங்க, நீங்களும் பண்றீங்க, அவங்களும் அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்ப யோவான் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழியா, பரலோகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டால் ஒழிய அங்க ஒண்ணு நடக்காது. அதனால நீங்க அதெல்லாம் பத்தி ஒன்னும் யோசிக்காதீங்க. ஜீசஸ் தான் மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன். அதனால அவர் பெருகணும், நான் சிறுகணும். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோம், நன்மை செய்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறோம். நமக்கு நான் செய்கிறது, அதான் நம்ம வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நம்ம நன்மை செய்கிறத தாரை ஊதக்கூடாது. வெளியே போய் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லக்கூடாதே. நம்ம இன்னைக்கு தம்பட்டம் அடித்து திரிகிறோமா, அல்லது தேவனுக்கு மகிமையை தேடுகிறோமா? கேள்வி. என்னுடைய அறிவு, பதவி, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, என்னுடைய சாதனைகள், இதெல்லாம் வச்சு நான் பெருமை பாராட்டுறேனா, இல்ல இது எல்லாமே தேவனால் எனக்கு கிடைத்ததுன்னு நினைத்து நான் தாழ்மையா இருக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில மேட்டிமை என்ற ஒன்று, நான் என்ற ஒன்று, என்னால் தான் அப்படின்ற ஒரு நினைவு ஒருபோதும் வராதபடிக்கு தாழ்மையினால் ஆண்டவரே என்னை அலங்கரித்து எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்த எனக்கு கற்றுத்தாங்க. ஆமேன்.